உலகளாவிய ரீதியில் தார்மீகத்தின் இருப்புக்கு வழிகாட்டியாகவும் அமைதி, நீதி மற்றும் இரக்கத்திற்காக ஆழமாகவும் கண்ணியமாகவும் குரல் கொடுத்த பரிசுத்த பாப்பரசர் முதலாம் பிரான்சிஸ் அவர்களின் மறைவுக்கு இலங்கை மக்கள் சார்பாக இரங்கல் தெரிவிப்பதாக ஜனாதிபதி விடுத்துள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வறியவர்களுக்கான பரிசுத்த பாப்பரசர் முதலாம் பிரான்சிஸ் அவர்களின் மாறாத மனிதநேய நோக்கு, உலகளாவிய ஒற்றுமைக்கான அயராத முயற்சிகள் மற்றும் அவரது ஆன்மீக தலைமைத்துவம் என்பன அனைத்து மதங்களையும் சேர்ந்த மில்லியன் கணக்கான மக்களின் இதயங்களை தொட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களின் நினைவுகள் இலங்கையிலும் சிறப்பான பக்தியுடன் நினைவு கூறப்படுவதாக ஜனாதிபதி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2015 ஜனவரி மாதத்தில் பாப்பரசர் இலங்கைக்கு மேற்கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க விஜயம் பல வருட போருக்கு பின்னர் இலங்கை மக்களை குணப்படுத்திய ஆன்மீக சிகிச்சை மற்றும் மதங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பிற்கான தருணம் என்றும் மக்களின் நினைவுகளில் நிலைத்திருக்கும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். பாப்பரசரின் வருகை அமைதி, நம்பிக்கை மற்றும் சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்திற்கு விடுக்கப்பட்ட புதிய அழைப்பாக அமைந்திருந்ததாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். சுமார் 1.7 மில்லியன் இலங்கை கத்தோலிக்க சமூகத்தினர் உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்கர்களின் ஈடு செய்ய முடியாத இழப்பிற்கான துயரத்தில் பங்கெடுத்துக் கொண்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மத வேறுபாடுகின்றி அமைதி, சகவாழ்வு மற்றும் மனித மாண்பை மதிக்கும் இலங்கையர்களின் நண்பராகவும் கடினமான காலங்களில் தார்மீக வழிகாட்டியாகவும் பரிசுத்த பாப்பரசர் நினைவு கூறப்படுவார் என ஜனாதிபதி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரக்கம், நீதி மற்றும் மதங்களுக்கு இடையிலான சகவாழ்வுக்கான பரிசுத்த பாப்பரசரின் முன்மாதிரியான வாழ்க்கை எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு புதிய முன்னுதாரணமாக அமையும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பரிசுத்த பாப்பரசர் முதலாம் பிரான்சிஸ் அவர்களின் நித்திய இளைப்பாற்றியைக்காக பிரார்த்திப்பதாகவும் ஜனாதிபதி தனது செய்தியில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பரிசுத்த பாப்பரசர் தனது புன்னகையாலும் எல்லையற்ற இரக்கத்தாலும் பலரின் வாழ்க்கையை ஆழமாக ஸ்பரிசித்ததாக பிரித்தானிய மன்னர் சார்ல்ஸ் இரங்கல் தெரிவித்துள்ளார். சிறந்த மனிதர் எம்மை விட்டு பிரிந்துவிட்டார் என இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். பரிசுத்த பாப்பரசரின் நித்திய இளைப்பாற்றியைக்கு இரங்கல் தெரிவிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பரிசுத்த பாப்பரசரின் நித்திய இளைப்பாற்றியைக்காக தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார்.